ஹாய், குட் ஈவினிங். நேற்று போட்ட ஷார்ட்ஸில் எண்டில் நான் சொல்லியிருந்தேன் எங்களோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன் ரிகார்டிங் த க்ரைம், சைபர் க்ரைம். அதில் வந்து எங்களுக்கு நடந்தது வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு பேங்க் ட்ரான்சாக்ஷன். அது எப்படி நடந்ததுன்றதான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அண்ட் நீங்களும் ஒரு அவேராக இருக்கிறதுக்கு வேண்டி இது யூஸ் ஆகும். இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பேங்க்கு, அதாவது என்னோட எஸ்பிஐ பேங்க்கு. அங்கே உள்ள என்னோடய அக்கௌண்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து எந்த ட்ரான்சாக்ஷனுமே பண்ணாமல் இருந்தேன். அதனால் கொஞ்சம் மணி இருந்துச்சு. அப்போது இங்கே வந்து எதனால் ட்ரான்சாக்ஷன் பண்ணலைன்னா, எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகலை. என்னோடய சிம் கார்டு இங்கே ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்தியன் சிம் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, ஊருக்கு போகும்போது அந்த சிம்மை கொண்டு போயிட்டு ஜஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு போனாங்க. போய் ரீச் ஆன அந்த ஈவினிங் நைட்டு என்னாச்சுன்னா ஒரு 9:30. அவங்க வந்து போன டயர்ட்லேயே தூங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு காட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க இது இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அது ஓப்பன் ஆகலை. ஸோ வந்து அதை அப்படியே குவிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து தூங்கியிருக்காங்க. காலையில் பார்த்தா அதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து 49,999 ருபீஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருந்தது. இப்போ என்ன கூப்பிட்டாங்க காலையில் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினியா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எனக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்தது. நான் எங்கே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேங்கோட அதாவது சிம் கார்டு எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நான் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது அன்ஆத்தரைஸ் ட்ரான்சாக்ஷன். அப்போ வித்தின் 24 ஹவர்ஸில் நமக்கு ஒரு மெசேஜ், அதாவது நம்ம ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலைன்னா எங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த நம்பர் ஒர்க்கே ஆகலை. அப்புறமா பேங்கோட மேனேஜர் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்பு கேட்டு நிறைய மெயில்ஸ், இமெயில் இமீடியட்டாக வித்தின் 12 to 18 ஹவர்ஸில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் ப்ராசஸிங். அப்போ கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரமாக பண்ணனால நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் மெயில் அனுப்பினோம். அப்புறமா நிறைய ஃபாலோ அப் எஃப்ஐஆர் போட்டிருந்து அதுக்கப்புறம் நிறைய அது வந்து ஒரு லாங் ப்ராசஸாக நடந்துட்டு இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆன்லைனில் நிறைய நான் யூடியூப்ஸில் எல்லாம் பார்த்து எப்படி மணி திருப்பி கிடைக்கலாம் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலி என்னாச்சுன்னா எங்களுக்கு அந்த காசு கிடைக்கல. ஒரு 6-7 months ஜேர்னி, அந்த வித் ஸ்ட்ரெஸ் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி என்னாச்சுன்னா பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, மெயில் வந்தது, இது வந்து உங்களோட மிஸ்டேக், அதனால் மணி உங்களுக்கு திருப்பி கிடைக்காது, அவ்வளோதான். நான் இன்பிட்வீன் வந்து ஊருக்கு போனப்போ பேங்க்கில் போய் பேசினேன். பேங்க்கில் போய் எல்லா ப்ரூஃபும் காமிச்சோம். அந்த ஓடிபி வந்தது, நாங்கள் எங்கேயுமே ஷேர் பண்ணலை அப்படின்றது. நைட்டு வேறு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே, இது ஃப்ரைடே நைட்டு நடந்தது, அடுத்த நாள் சாட்டர்டே, அது பேங்க் ஹாலிடே வேறு. ஃப்ளிப்கார்ட்டுக்கு போன பிறகு அவங்க சொன்னாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி ட்ரான்சாக்ஷன் நடந்தாச்சு, எதுவுமே பண்ண முடியாது, யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் அங்கே மேட்ரு. நம்ம விக்டிம் வந்து எப்போவுமே விக்டிம் தான். சஃபரர் வில் பி த சஃபரர். அதான் ஒருத்தன் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவான், ஒருத்தி யாரோ ஒரு ஈஸியாக எடுத்துவாங்க, அடுத்த ஆள் எவ்வளோ சஃபர் ஆவாங்க அது வந்து யாருக்குமே அந்த புரியாது. அதுதான் நான் சொல்கிறது. ஈவன் அந்த பேங்க்கில் கூட என்ன சொன்னாங்கன்னா 50,000 தானே போச்சு, இங்கே நிறைய பேருக்கு 10 லட்சமே போயிருக்கு அப்படின்ற மாதிரி. அது ஒரு இதே இல்லை, சமாதானமான ஒரு பேச்சே இல்லை. ஈவன் 100 ருபீஸ் 10 ருபீஸ் நம்மக்கிட்டேருந்து லாஸ் ஆனாலும் லாஸ் நமக்கு தான். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறோம். ஏதோ ஒரு எய்முக்காக அது வந்து நம்ம செலவு பண்ண மீன்ஸ் நமக்கு வேண்டி செலவு பண்ணலாம், இல்லை வேறு எதுக்காக நம்மளோட ஒரு தேவைக்காக செலவு பண்ணுறது டிஃப்ரெண்ட்டு, இந்த மாதிரி இழக்கிறது டிஃப்ரெண்ட்டு. அந்த பேச்செல்லாம் அப்புறம் அவங்களே வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறது, பேசுகிறது, அவங்க ஹஸ்பண்ட் தான் எடுத்திருப்பாரு அப்படி. அதாவது நம்ம இவ்வளோ வந்து ஒரு கஷ்டத்தில் போகும்போது அவங்களோட பேச்சு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அந்த டைமில். இதெல்லாம் தான், அதனால தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக சொல்கிறோம். பி கேர்ஃபுல். மொபைல் யூஸ் பண்ணும்போது, வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சாரி. இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எங்கள் கொலீக்ஸுக்கே வந்து நிறைய கிரெடிட் கார்டு அன்ஆத்தரைஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு திருப்பி கிடைக்கிது, ஆனால் நிறைய பேருக்கு திருப்பி கிடைக்கிறதில்ல. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ வந்து என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ப்ளீஸ் ஷேர், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ஆல்சோ, அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். டேக் கேர்.